இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த பாடலாம் எத்தனோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பாடல்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆழமாக சத்தியத்தில் நடக்க நடக்க நம்மளுக்கு வர போராட்டங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவ்வளவுதானா என்று சொல்லி கேட்கக்கூடிய சூழல் வரும். இன்னையோட செய்தியோட தலைப்பு வருத்தம். அல்லேலூயா. வருத்தம் கவலை என்ற தலைப்பிலே உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா சொன்னாங்களேன். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தன்னை பின்பற்றி வருகிறதான ஜனங்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம். அல்லேலூயா. சீசர்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இயேசுவை பின்பற்றி வர ஜனங்களை பார்த்து, தன் கூட இருக்கிற சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன அப்படி சொல்லுகிறார்னு கேட்டிங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே எல்லாரும் எங்கே வாங்க. ஆமாங்க, தன்னை பின்பற்றுகிறதான, தன்னை நம்பி வருகிறதான ஜனங்களை பார்த்து, தன் சீசர்களை பார்த்து, இதை ஊழியக்காரருக்கு சொன்ன வார்த்தை, விசுவாசிகளுக்கு இல்லை. இது நிறைய பேர் நினைக்கிறாங்க விசுவாசிகள் இல்லை, இது ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வசனம். அந்த வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்கும். படிங்க. 28 மத்தேயு 11:28. இன்னைக்கு எல்லா வசதியும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை, அந்த குடும்பத்தில் தேவ பிரசனம் இல்லை. இயேசுகிட்ட வந்தவங்க எல்லாருமே சமாதானத்தை அடைந்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்களிலே உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு. அந்த வசனம் வாசிங்க. யோவான் புஸ்தகமா 14:27 நினைக்கிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். சரி, ஆண்டவர் ஏற்கனவே நிறைய பாடுகள் பட்டார். பாடுகள் பட வேண்டிய சூழல் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்னையில பார்த்து, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எப்படி இது சாத்தியமாகும்? எப்படி முடியும்? அவரே பாடுபட போகிறாரு, கல்லக்கையில் மாட்டுவார், என்ன 39 அடிப்படுவார், மூழ்முடி சூடுபடுவார், கன்னத்தில் அடிப்பாங்க. பலவிதமான உபத்திரத்தின் வழியாக கடந்து வர இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பின்பற்றி வர ஜனங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம். அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும் பாருங்கள். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். முதலாவது நம்ம பார்த்தோம், வருத்தப்பட்டு பாரம், பயங்கரமாக பாரம். யாருக்கும் கவலை இல்லையா? அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கவலை இல்லாத ஆளுங்க கை தூக்க பார்க்கலாம். எனக்கு கவலையில் பிரதர், ஹாப்பியாக இருக்கிறேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு சொல்கிறேங்க, எனக்கு கை தூக்க பார்க்கலாம். முடியுமா உங்களால்? எப்படி தான் போதிட்டு படுத்தாலும் கவலை வந்துட்டு தான் இருக்கும். கண்ணை முன்னாலும் கவலை தான், கண்ணை திறந்தாலும் கவலை தான். நீங்கள் முழங்கால் போட்டு அந்நிய பாசி பேசி ஜெபம் பண்ணும்போது அந்த கவலை முன்னே நிற்குது. ரட்சிக்கப்படாத புருஷன் இருப்பான், ரட்சிக்கப்படாத மனைவி இருப்பாங்க, அக்கம் பக்கம் நமக்கு துன்பப்படுத்துகிற மக்கள் இருப்பாங்க. இவைகளை மத்தியிலும் கர்த்தர் நடத்திட்டு வருகிறார். அல்லேலூயா. அதை யோசிச்சு பாருங்க. இது ராத்திரியில் ஒரு வசனத்தை கடவுள் ஞாபகப்படுத்தினார். 48ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் தாவீது தன் அனுபவத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார். தன் அனுபவத்திலே எப்போ தாவீது புஸ்தகம் 75 சங்கீதம் தாவீது எழுதியிருக்கிறார்.
ஒவ்வொரு சங்கீதத்திலையும் தன் காரியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வேணும் அது வேணும் கேட்கறது இல்லை. தேவனை புகழ்ந்து பாடுறது தான், தேவனை துதிக்கிறது தான் அவனுக்கு வேலையே. வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வருஷத்து நடுவில் வந்திருக்கிறேங்க. இப்போதான் ஜனவரி பிறந்த போல இருந்து கடகன்னு நினைச்சு நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக ஓடுது. ஞாபகம் சொல்கிறான், கர்த்தாவே நீ வெளிப்படுத்துறது நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிட்டு. வருஷத்து நடிவிடைகளை உயிர்ப்பிய ஆண்டவரே. அழியில் சொல்ல மாட்டேங்குது. ஆமாங்க, அந்த வசனம் படித்த பிறகு ஆப்புக்குள்ள, கர்த்தாவே நீ வெளிப்படுத்துறது நான் கேட்டேன், எனக்கு என்ன வந்துருச்சு? நமக்கு எங்கே பயம் வருது? எத்தனை அதிகாரம் படித்தாலும் பயம்லாம் நமக்கு என்ன செய்யறதில்ல. பயமே கிடையாது நமக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் தலைகளை நீங்கள் வசனங்களை படித்தா கூட அவன் சொல்கிறான் பாருங்க ஆபுக்கு, கர்த்தாவே நீ வெளிப்படுத்து நான் கேட்டேன், நீ சொன்ன வார்த்தை நான் கேட்டோன்னே என்ன வந்துச்சு? முதல்ல பயம் உண்டாயிட்டு. பயம் வந்த உடனே என்னாச்சு? கர்த்தாவே பயம் வருது. நமக்கு வசனம் படித்தா பயம் வரல, நமக்கு நடுக்கம் வரல. என்ன ஏதோ பேரு கடமைக்காக கிறிஸ்து சபைக்கு வந்து போகிறேன் தவிர. பாருங்க, ஒரு நீதிமுள்ள சாலமோன் வசனம் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தா உன் பிள்ளைகளுக்கு கீடம். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றாரு. கர்த்தருக்கு பயப்படுவர்களே இது ஆசீர்வதிக்கப்படும் போடுறது. உன் பிள்ளைங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்களாம் வந்து இந்து பூசாரி குடும்பத்தில் பிறந்தோம். பெரிய நாங்கள் கிறிஸ்துவ சூழலில் பிறக்கலை. வாழவடியாக நாங்களாம் கிறிஸ்தவங்கள் இல்லை, எல்லாம் இந்து வழிபாடிலே இருந்து அதில் ஆணித்தரமாக உறுதியாக இருந்து அதுக்கு முன்பதான் தேவன் தரிசனமாகி அதுக்கு பிற்பாடு கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். எங்களுக்கு இயேசுனா எனக்கு என்னன்னு தெரியாது. எங்களுக்கு அரிமானுவிலே தாவீது அழகாக சொல்கிறான், இந்த 6 மாதம் வரைக்கும் கர்த்தவனை நடத்தினார். மரணத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சும்மா வந்துட்டு போகிற தேவனா இல்லை, நீ கூப்பிட்டு வந்துட்டு போகிற தேவன் அல்ல. அவரை வர்ற மாத்திரம் இல்லை, கூடிய இருப்பார். எவ்வளோக்கு எவ்வளோ வியாதி வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனம் வருதோ, உன்னை அவரை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அது மாதிரி யோசிங்க ஃபஸ்ட்டு. ஆமாங்க, அவரை நேசிக்கிறதுனால தான் நீங்கள் நம்ம உட்காந்துருக்குறீங்க. நமக்கெல்லாம் பயம் இல்லை, ஆனால் என்ன செய்கிறான்? அடா வந்துட்டு போவோம், உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்துருக்குறான். அறிஞானுவிலே கோடி கணக்கில் வசனங்களை கேட்டாலும் 30, 40, 50 வருஷம் விசுவாசியில் நம்ம இருந்தாலும் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்க்குறேன். ஆப்புகள் அழகாக போடுது பாருங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆப்புக்கு தானம்மா 2ஆம் அதிகாரம் படிங்க. கர்த்தாவே நீ வெளிப்படுத்த நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிட்டு. அல்லேலூயா. அன்பே அன்பே, கைதட்டி, அன்பே ஆருள் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே, அழிந்தேன் பல நாள் உம்மையும் அறியார், மறந்தேன் திரிந்து துரோகியா, அழிந்தேன் பல நாள். கையை தட்டி பாடுங்க. ஓ
தயவு நம்ம மேலே இருக்கிறதுனால தான் இந்த 6 மாதம் வரைக்கும் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். இல்லை நம்ம சுவிட்சை எப்போ ஆஃப் பண்ணியிருப்பார். மனமே நேடுதாக இருந்தாலும் அதுக்கு தப்பு மடி ஜீவனையும் பாராமல். இப்போ வசனத்து கொஞ்சமாக நம்புறோம் இல்லை, அதனால தான் நம்ம வண்டியை ஓட்டுறாரு ஆண்டவர். இல்லை நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணி முன்னாடி முடிச்சிருப்பார். முதல் லாக்கு 2வது லாக்கில் நம்மளாம் போக வேண்டிய ஆளு. அல்லேலூயா. முதல் லாக்கில் நம்மள போக வேண்டிய ஆளுங்க. 2வது லாக்கும் போயிடுச்சு, எல்லாம் தாண்டி வந்துட்டோம். மரணத்தை ஏசி ஜெயிச்சிட்டார். அதெல்லாம் இது வரைக்கும் நான் 6 மாதம் வரைக்கும் பாருங்கள். ஜனவரி இப்போ தான் ஏதோ பிரியாணிலாம் போட்ட மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்டோம். கடை போதா இத்தனை நாட்கள் என்ன ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கடை வச்சுட்டாரு. ஒரு வசனத்தை படிக்க சங்கீதம் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 39 சங்கீதம் 12ஆம் வசனம். என் ஜெபத்தை கேட்டு அழியில சொல்லுங்களேன். சொல்கிறாங்க பாருங்க. அந்த அருமை அந்த சங்கீதம் ஒவ்வொரு சங்கீதம் படிக்கும் போது நமக்கே என்னோட வாழ்நாள் முழுவதும் அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. சொல்கிறான் பாருங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடு, என் கண்ணீருக்கு மௌனமாக இராது. எத்தனோ முறை கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறோம். நம்ம கண்ணீருக்கு பதில் வந்த மாதிரி இப்படி தெரியலையே. நமக்கு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுற எல்லா விசுவாசி இருக்கிறாங்க. எப்போ கழுவாங்க? தனக்கு வியாதி வர நேரத்தில், விளவனப்படுற நேரத்தில் அழுவோம். நானும் 2010 சென்னையில் ஒரு சபை நடத்திட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த சபை நடக்குதுங்க. ஆனாலும் வியாதியாக படுத்துட்டேன். எல்லா விசுவாசியும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான், வேலை முன்னாள் முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம வேறு சபைக்கு போயிடலாம் சொல்லி எல்லா நல்ல விசுவாசிங்க. அவன் அப்பா இவங்க யார் விசுவாசின்னு பேர் வச்சாங்க தெரில. வராங்க, பார்க்குறாங்க. நான் பாடி சுப்பா வேட்டிலாம் போட்டுக்கிட்டு அப்படியே கை குலோசெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே செத்து போன மாதிரி படுத்துருக்குறேன். எல்லாம் வராங்க விசுவாசிங்க. ஐயா எப்படி இருக்கிறீங்க ஐயா? குசுன்னு பேசிக்கிறாங்க விசுவாசிலாம். இவர் அவ்வளோதான் தேர மாட்டார், நம்ம முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சாங்க. முடிஞ்சுன்னு சொன்ன மாதிரி தான் கத்துரு அந்த முடிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அல்லேலூயா. முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் அழைத்த ஒரு லிஸ்ட்டில் நாங்கள் இல்லை, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிறோம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் தான் அநேகருங்க, தெரிந்து கொள்ள சில பேர் தான். நாம் இருக்க வேண்டிய இடங்க தெரியுமா? அழைக்கப்பட்ட லிஸ்ட்டில் நம்ம வாழக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கணும். அலையில சொல்லுங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தில் நம்ம இருக்கணும். அவன் தாவீது அழகான காரியம் சொல்கிறாரு. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடு, என் கண்ணீருக்கு மௌனமாயிராதியும். மௌனமாக இராதப்பா. எவ்வளோ நாளப்பா அந்த வியாதியில் படுத்திருப்பேன். இறக்கமே இல்லையா ஆண்டவரே. நம்ம பிள்ளைங்களை பார்க்குறதா, பசங்களை பார்க்குறதா, சபையை பார்க்குறதா, இந்த பிழைவனம் இவ்வளோ தான் இருக்குமா ஆண்டவரே? இது சாகிற வரைக்கும் இருக்குமா? இருக்காது. அலையில சொல்லுங்களேன். நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆண்டு. அலையில சொல்லுங்களேன். நேசிக்கிறதுனால தான் இவ்வளோ வியாதியும். நம்மளை நேசிக்காமல் போனால் வியாதியே வராது நமக்கு. நேசிக்கிறதுனால தான் பிரச்சனை. புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வர காரணம் என்ன? அவர் நம்மிடத்தில் அன்புக்குறாரு. அலையிலையா. ரோமர் அழகாக சொல்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் 8:26 நினைக்கிறேன், 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு படிக்க பாட வசனம் சத்தமாக படிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும் நன்மைக்கு எதுவாக, எது நடந்தாலும் சரி நன்மைக்கே நம்ம சொல்லணும். நடந்ததெல்லாம் நன்மைக்கே. பெக்மான்ஸ் பாடல்ல நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஆண்டவர். எது நடந்தாலும் அவருக்கு தெரியாத நம்ம வாழ்க்கையில் தேவன் எதுவும் அனுமதிக்க மாட்டார். ஆமாம். நீங்கள் யோபோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோபோட நண்பர்லாம் வந்து யோபோட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. 10 பிள்ளை பறி கொடுத்துட்டாடா, சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, இன்னுமாடா அந்த இயேசுநாதரை நம்பிட்டு கிடக்குறேன், இன்னுமா நம்புற அப்படின்னு சொல்லி. ஆனால் யோபு அமைதியாக இருக்கிறார், வாயே திறக்கலை. யோபு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், படிங்க பார்க்கலாம். யோபு 22 என்னன்னு தெரியல. ஆமாங்க, யோபு புஸ்தகம்
2ஆம் அதிகாரத்தில் இல்லை நீதிமான 3 நீ படிங்க, சத்தமாக படிங்க. நீ நீதிமானா இருப்பதினாலே சொன்னது பாருங்க. எல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏப்பா இவ்வளோ வியாதி நேரத்திலும் இவ்வளோ பலவடி நேரத்திலும் இன்னுமா அந்த யோசனை நம்பிட்டு இருக்கிற? நீ நீதிமானா இருப்பதனால அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனம் தானே போடுறது. யோபுடைய நண்பர்லாம் வந்து இவ்வளோ பிள்ளையும் பறி கொடுத்து அவனுக்கு எவனுமே ஆறுதல் சொல்ல, துக்கத்தை மேலே துக்கம் மட பேசாமல் இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிற வார்த்தையை கணிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன போட்டுக்குது, ஏப்பா நீதிமானா இருக்கிறனால நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா எவ்வளோ நீதிமானா இருக்கிற, இப்படி ஜோம் பண்ணுறிய, உன் குடும்பத்தில் ஏன் அந்த பிரச்சனை, ஏன் உன் புருஷன் எப்படி இருக்கிறான், ஏன் உன் பிள்ளை எப்படி இருக்கிறாங்க, ஏன் நீ இப்படி இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற, உன் பிள்ளைக்கு இந்த வியாதி, ஏன் உன் புருஷனுக்கு இந்த வியாதி, ஏன் உன் குடும்பத்தில் இப்படி, ஏன் அந்த இயேசுநாதரை காப்பாற்றக்கூடாதா, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு தாங்க யோபில் இப்போ 22 படிக்கிறான், நீ நீதிமானாக இருப்பதனாலே சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமா, அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஆமாங்க, நம்ம நீதிமானாக இருக்கிறதுனால அவருக்கு பிரயோஜனம் உண்டு. அதே சொல்லுங்களேன், நமக்கும் பிரயோஜனம் உண்டு. நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. அதே சொல்லுங்களேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உத்தமமாக நடக்கிறீங்களோ அனாதி தேவன் உன் அடைக்கலமானவர், அவர் நித்திய புயம் உனக்கு ஆதாரமானவர். அருமையான கர்த்தரோட பிள்ளை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனோ விதத்தில் இவ்வளோ நீதிமானாக இருந்தோம், இவ்வளோ உத்தமனாக இருந்தோம், ஏன்னா தேவன் இப்படி தான் வைப்பாரா, ஒரு மாற்றம் ஒரு மாறுதல் இந்த வாழ்க்கையில் வராது என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், அம்மா யாராவது ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க, அருமையான பாட்டு. உலகம் முடிவு வரை உன்னோடு இருப்பவர் என்றவர் வாக்குமாரிடா நேசரையே நம்பிடுவாய் துணை அவரே, ஆனந்த கீதத்திலே வெள்ளமாக பாய்ந்திடுதே என் ஆத்துமா நேசரே. வெளியில் சொல்லுங்களேன், உலகம் முடிவு வரை ஆண்டு சொன்னார். கடைசியாக இதோ உலகத்தை முடிபெருந்தோம். இந்த வருஷம் என் சபைக்கு வாக்குத்தத்தை என்ன நான் கேட்டேன், போன வருஷம் உலகத்தை முடிபெறணும் அவன் கூட இருப்பேன்டா. கொண்டாட்டியே போனாலும் சரி நான் அவன் கூட இருப்பேன், உன் பிள்ளைங்க ஒன்று விட்டு போய் நான் அவன் கூட இருப்பேன். அதுதான் அந்த வசனம் சொன்னது, உலகத்தை முடிவு பெறிந்தோம். சீசருக்கு தெரியல அந்த வார்த்தை, தன்னை பின்பற்ற வர ஜனங்கள் என்ன தான் சொல்கிறான்னு தெரியல. உலகத்தை முடிவு பிறந்தோம், சகல நாட்களையும் உன் கூட இருப்பேன் நான். பாருங்கள், இந்த திருமணம் ஆகிற நேரத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. வாழ்விலும் சாவிலும் எல்லாவற்றும் சுயநலத்திலும் கூடயே இருப்பான்றாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு கருத்து வேறுபாடு வரம்பு விட்டு பிரிந்து டிவோர்ஸ் பக்கம் போகுது. அரிமானவிலே அப்படிப்பட்ட காலத்திலலாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ரோமரில் படித்தமில்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குன்னு அறிந்திருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாளோ நமக்கு நடக்கிற விஷயம் பார்த்தா நன்மையாக தான் நடக்கும். எல்லாம் எந்த நேரம் சரி. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். அது சங்கீதம் புஸ்தகம் 39ஆம் சங்கீதத்தில் 1-2. பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணி உட்காடுறோம். அண்ணாள் போய் தேவ சமூகத்தை ஜெபிச்சான். ஏலி சொல்கிறாரு, நீ போமா, சந்தோஷமாக போ அப்படின்ட்டான். ஆனால் அவளுக்கு சந்தோஷம் வரல. அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு என்ன இல்லை, சந்தோஷமே கிடைக்கல அவளுக்கு. போய் ஜெபிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் துக்க முகமாக இருந்த மாதிரி போட்டுருக்கு. நம்மளோட ஆண்டு சொல்கிறாரு, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்.
இவ்வளோ இப்படியே வச்சிருக்க மாட்டார் நம்மளை. நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி தான் நம்மளை வச்சிருப்பார், ஒரு கேள்விக்கறியோடு தான் இருக்கிறோம். எவ்வளோ காலம் நம்ம எவ்வளோ நாள் இந்த வியாதியில் இருப்போம் நாங்கள்? எவ்வளோ நாளைக்கு எங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு மாற்றத்துக்குள்ளே வராதா? ஒரு மாறாதான்னு யோசிக்கிறோம். மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர் இப்படி இருக்கிறதுனால தான் அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை விட்டு அவர் பிரியுது மனசு வரல. நாம தான் பிரிஞ்சு போகிறோம். உபத்திரத்தை பார்த்து, வியாதியை பார்த்து ஜெபிக்க மறந்துடுறோம், வேதம் வாசிப்பை மறந்துடுறோம், ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதில்லை. ஏன்னா பாடுகள் நிறைய வருதில்லை. இப்போ அதிகமாக பாடுகள் வரதுனால. ஆனாலும் ஆண்டவர் யோபு கொடுத்து அழகாக சொல்கிறாரு, என் தாசனாகி யோபு மேலே கண்கள் வைத்தாயோ. ஆனால் சொல்லிட்டாரு, இப்போ ஜீவனை மாற்ற தொடாது. ஒரே நிமிஷத்தில் 10 பிள்ளை இறந்தவுடனே அவன் உறுதியாக இருந்தான். அந்த 5ஆம் வயதில் படித்து பார்த்தீங்கன்னா 3 நண்பர் வராங்க, 3 பேர் நண்பர்கள் வராங்க. அவன் பாடு 3 பேர், அவனும் பேசலை இவனும் பேசலை. யோபும் வாய் திறக்கலை, கூட வந்த நண்பர்கள் 3 பேர் வாய் திறக்கலை. துக்கம் அதிகமாகி போச்சு. துக்கத்து மேலே துக்கம், பாடுகள் மேலே பாடுகள், பேச முடியல. அவன் பாட்டு அப்படி போயிட்டான். யோபு தன் வழியாக பார்த்துட்டு போயிட்டார். நீங்கள் அந்த யோபு 22 இன்னொரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனங்கள் இருக்குது, அது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் அவள் வீடுகளை நன்மையாக நிரப்பியிருந்தாலும் அவள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும். அது அழிய சொல்லுங்க. ஆமாம், நம்ம வீடு எல்லாம் நிறைஞ்சிருச்சு. நல்ல வேலை, நல்ல சம்பளம், நம்ம வீடு எல்லாம் இவரால் எங்களுக்கு என்ன. ஆமாம், அதான் எல்லா வசதியும் இருந்துச்சுங்க. வசதி வாய்ப்பை கத்தரை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். வீடு வாங்கின சொந்த இடம், நல்ல வேலை, நல்ல ஜாப், நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அவன் சொல்கிறது பார்த்திக்கணுங்க, எங்கள் வீடு நன்மையால் இது எப்படி இருக்குது, நிரம்பி இருக்கிறது. படிமா. இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு சொன்னா என்ன சொல்றாங்க, எப்பா இயேசு பற்றி இடம் சொன்னப்போனா, இயேசுலாம் எங்களுக்கு வேணாங்க, நாங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நல்லா தொழில் இன்ஜினியர் வேலை எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எங்களை அசைக்க முடியாது, இவரால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அதே யோபுல இன்னொரு வசனம் இருக்குது. யோபு 22ஆம் அதிகாரத்தில் படிங்க. இன்னொரு இடத்துல 22ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவ. அவர் அழிய சொல்லுங்களே, நீ மனம் திரும்பினால் மறுபடியும் கட்டப்படுவ. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் சரியாக நம்ம கட்டப்படாமல் இருக்கிறோம். அந்நிய பாஷை பேசுகிற நலமானது, ஆவில் நேர நலமானது, தேவனுக்கு காணிக்கப்படுகிற நலமானது. ஆனால் மறுபடியும் கட்டப்படாமல் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் முன்னேறி போக நம்மளால் முடியல. உபத்திரங்கள். இயேசுக்கு இன்னொரு பேர் உண்டு, பள்ளத்தாக்கு லீலி. 16 ஆண்டுகள் லீலி புஷ்பெல்லாம் நம்ம பார்த்ததில்லை, ஜெருசலேமில் தான் இருக்கும். அது கூட முள் போயிட்டே இருக்கும். அந்த முள் போய் அந்த புஷ்பத்தை அப்படியே காற்று அசையும் போது அந்த ரோஜா இதழ் வந்து அந்த முள் மேலே பட்டவொடனே அந்த ஒரு இது வரும், தேன் மாதிரி ஒன்று வாசனை வரும். அதே சொல்லுங்களேன், அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வாசனை கொடுக்கிற பொருளாக நாங்கள் மாறுவோம். எந்த இடத்துல கத்தரை வச்சாலும் சரி, நீங்கள் வாசனை கொடுக்குற பொருளாக இருக்கணும். ஒருவரும் நம்மளை குறை சொல்ல குற்றம் சொல்கிறதுக்கோ நம்ம நடக்கவே கூடாது. நம்ம கிறிஸ்து ஜீவியமானது பிறராலே போற்றப்படி கொடுக்குது. அலையில சொல்லுங்களேன், நடந்து போனாவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்கள். யாருக்கு உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் முன்பதாக தெரியணும். சாந்தான் பேர் வச்சு சாந்த பேர் வச்சு புரிஞ்சுக்க, நமக்கு சாந்த குணம் வரமாட்டேங்குது. அலைய சொல்லுங்களேன், சாந்தமாக பேச நமக்கு தெரியல. சில சாந்தம் பேர் நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, என்ன ஆக்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அருமையானவர்களே, சாந்த குணம் மிக மிக அவசியமானது. இது ஆண்டவரே சொல்கிறார் பத்தையில், சாந்த குணம் உள்ளவன் பூமி என்ன செஞ்சவனா. சுதந்திரம் வாங்குகிற நேரத்தில்
அந்த வெள்ளைக்காரன் கேட்டானா மகாத்மா காந்தி கிட்ட, ஏப்பா இவ்வளோ பேர் செத்து மடிந்து இவ்வளோ பிரச்சனை ஆகி இவ்வளோ போராட்டம் ஆகி நீ எப்படி இதை சமாளிச்சிங்க, நீங்கள் இந்த பொறுமை உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியை பார்த்து வெள்ளைக்காரன் கேட்குறான். ஏன்னா சுதந்திரத்தை கொடுக்க போகிறான் ராத்திரி. அப்போ வெள்ளைக்காரன் கேட்குறான், காந்திஜி நீங்கள் இவ்வளோ எப்படி பொறுமையாக இருந்தீங்க, இவ்வளோ சாந்தமாக எப்படி இருந்தீங்க, இந்த பொறுமை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது, இது யார் கொடுத்தா, நீங்கள் கத்தி கம்பு எடுக்கவே இல்லையே, எதுவுமே கத்தி ஆயுதப்படுத்தவே இல்லையே, நீங்கள் எதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்க இந்த நாட்டை அப்படின்னு கேட்கும்போது, வெள்ளைக்காரன் கிறிஸ்தவன், ரோமன் கேத்தலிக்காரவன், இவன் அரியரமாக சொல்கிறாள். அவருக்கு சொல்கிறாரு, அப்பா நான் லண்டன் ஹைஸ்கூலில் லண்டனில் ஒரு கிறிஸ்து ஸ்கூலில் படித்தேன். அங்கே புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்தாங்க. அதில் மத்திய புஸ்தகத்தில் மத்தேன்னு ஒரு நூல் அதில் வரும். அதில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், சாந்த குணமுள்ளவன் பூமியை, அவன் படித்தானா என்னன்னு தெரியல. அப்போ சொல்கிறாரு, இந்த வசனத்தை வெள்ளைக்காரன் சொல்கிறாரு, சாந்த குணமுள்ளவன். பிரசங்கம் எப்படி போது பாருங்கள். நீங்கள் பேசலைன்னா யாரை கொண்டாது ஆண்டவர் பேசுவார். நீ போய் வெளியே சுவிசேஷம் சொல்லனா, நீங்கள் போய் கைப்பிடித்து கொடுக்கலன்னா, நீங்கள் ஜெபிக்கலைன்னா, உங்களுக்கு முன்னே துன்மாக்கமாக ஒருத்தர் இருப்பான், அவனை எழுப்பிட்டு வர ஆண்டவர். பிள்ளையாமுக்கு பேசலை, பிள்ளைய பெரிய தீர்க்கதரிசி சொன்னால் அப்படியே நடக்கும். ஆனால் அவனுக்கு என்ன யார் பேசினான், கழுது தான் பேசு. ஆரம்பத்திலே கழுத வந்துருச்சு. நீங்களும் நானும் இருவழியிலே கட்டப்பட்ட கழுதைக்கு ஒப்பார்ந்த வாழ்க்கையை, யாருமே மதிக்கப்படாத வாழ்க்கையை 4 பேர் மதிக்கும்படி கட்டணம் வச்சிருக்கிறார். நம்ம யோசனை பண்ணுங்க, யாருடைய கவனம் நம்ம பக்கம் திருப்பது. இப்போ பாருங்க, மார்க்கில் படித்து பாருங்க தெரியும், 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இருவழியிலே கட்டப்பட்ட கழுதைக்கு ஒப்பார்ந்த வாழ்க்கையை அந்த கழுதையை கொண்டு வந்து, இந்த மதம் சந்து இருக்கும், சிறு சந்தில் கட்டப்பட்டு இருக்குது. அந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி, நடுவில் கட்டப்படுறது. அப்படியும் போகிறான், பார்த்துட்டு போகிறான், இப்படியே போகிறவன் பார்த்துட்டு போகிறான். அந்த கழுதை மேல் நினைவே இல்லை. கூடுகிற சீசர்களுக்கும் அந்த கழுதை பற்றி ஞாபகம் வரல. ஆனால் இயேசுக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே போப்பா, ஒரு கழுதை கட்டப்பட்டுருக்குது, அதை அவுத்துட்டு வா. சும்மா வஸ்திரத்தை போட்ட உடனே அந்த கழுதை என்ன நினச்சிருக்கோம், அம்மா நான் கூட ஒரு மதியற்றவனாக துன்மாக்கமாக ஜீவித்தேன். இயேசு என்றைக்கு இப்போ உள்ளத்தில் வந்தாரோ, ஒரு வெண் வஸ்திரம் வெள்ளை சட்டை கொடுத்தாரோ, எத்தனை பேர் மதிக்கிறாங்க தெரியுமா நம்மளை. அலையிலையா பார்த்தா சோத்திரையா வணக்கையான்றாங்க. சோத்திரம் சொல்லாத கூட சோத்திரம் பண்ணுறான். ஆனால் கிறிஸ்தவங்க சோத்திரத்தில் முந்திக்கிறதே இல்லை. இல்லையா சொல்லு, ரொம்ப 9ஆம் வயதில் நினைக்கிறேன், கனமன்றத்தில் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, முந்தி கொள்ளுங்க. நான் பெரிய ஆளுப்பா, என் சர்வீஸ் என்ன, முதல்ல அவன் சோத்திரம் சொல்லணும். நம்ம தான் சோத்திரமாக சொல்ல தெரியலையே, இருந்தால் தானே வரோம். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிளே வரும், சட்டியிலே இல்லையே, இருந்தால் தான் வரும். நான்லாம் பழைய காலத்து விசுவாசி, என்னை பார்த்து அவங்க தான் சோத்திரம் வாங்க, நீ இப்போ தான் வந்திருக்கிற. இதெல்லாம் நம்ம நிலைமையில் இருக்குது. எல்லாம் கத்திர வச்சிருக்கிறார், நிலைமையில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் நான் நினைக்கிறோம் கிறிஸ்துவாளிகளை யாரை பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணணும். கைப்பிடித்து கொடுத்துட்டு போகிறாங்களா, அவங்க கூப்பிட்டு ஒரு 100-200 கையில் கொடுத்து, ஐயா கைப்பிடித்து கொடுங்க, எனக்கா ஜெபம் பண்ணிங்க, டிஃபன் வாங்கி கொடுங்க. நற்கரியில் புரிந்தவராக காணப்படணும். அல்லேலூயா. பசியுள்ள ஆத்மா திருப்தியாகும். நீங்கள் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க. 58ல் உபாசம் இருக்கிறோம்ல, உபாசம் இருக்கிறவங்களுக்காக ஒரு வார்த்தை. இதை பாருங்கள், 6, 7, 8. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 6, 7, 8 படிங்க. அலையில சொல்லுங்கள, ஒரு நாளைக்கு நீ உபாசம் போட்டிங்கன்னா அன்றைக்கி என்னென்ன சாப்பிடுவீங்க அத்தனை ஏழையை கொடுக்கணுமா? முடியுமா நம்மளால? இந்த வசனம் நம்மளால் கைக்கொள்ள முடியுமா? நல்லா கேவனிங்க. ஒரு 3 நாள் உபாசம் போடுறீங்க, அந்த 3 நாளைக்கு உபாசம் இல்லாமல் இருந்தால் என்னென்ன சாப்பிடுவீங்க? இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணுமா?
தரித்திரர்களுக்கு நெருக்கப்படுறவர்களுக்கு கொடுக்கணுமா? இதை நம்ம செய்கிறோமா? செய்யறதில்லை. இன்னொரு இயேசு குறித்து ஒரு காரியம் சொன்னார். இந்த கல்யாணம் பண்ணுவாங்க, கிறிஸ்துவ கல்யாணம் 10 லட்சம் 5 லட்சம் இப்படி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. எந்த கல்யாணத்தில் ஆகுது? குஷ்டரோகி இருக்கிறானா? பரதேசி இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, பெரிய ஊழியக்காரர். 50 அடுப்பு. எத்தனை அடுப்பு? அந்த 50 அடுப்பு என்னென்ன நம்ம இந்தியாவில் என்னென்ன ஐட்டம் இருக்குதோ அத்தனை வேவுது. ஒரே ஒரு பிள்ளை தான் அவளுக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை தான், நல்லா பாடுவாள், ஏந்தி டிவியில் வருவாள், ஷீபா. அவளுக்கு கல்யாணம். அவ்வளோ அடுப்பு எரியுது. 80 லட்சம் சொல்ல பண்ணாங்க. அல்லேலூயா. அது உள்ள ஒரு பரதேசி கூட இல்லை. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? ராவிலிருந்து பகல் இருந்தால் பண்ணும்போது யார் அழைப்பாயாக? ஊனனையும் சப்பானியும் அழைப்பாயாக. அவங்க உங்களுக்கு பதில் செய்ய மாட்டாங்க, ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு நான் பதில் செய்வேன். அதே சொல்லுங்க. எங்கள் பாஷையா கல்யாணத்துக்கு ஒரு 50 குஷ்டரோகியாவது வரணும். அதே சொல்லுங்களா? பாஷையா மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகும்போது நீ 50 குஷ்டரோகியை கூப்பிட்ற. அதே சொல்லுங்களா? தரித்திரங்களை கூப்பிட்ற, அவனுக்கு தனியாக ஒரு பந்தி. அதே சொல்லுங்களேன். ஆமாங்க, செய்யணுங்க. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். செய்யணுங்க, பண்ணணும். இது இயேசு சொன்ன வார்த்தை. நம்ம முக்கியமான வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம் பைபிளில், தனக்கு சாதகமான வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை என்ன செஞ்சிடல. நானும் எவ்வளோ கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு கிறிஸ்துவருக்கு பிச்சைக்காரர்கள் வெளியே தான் இருக்கிறாங்க, உள்ளே யாரும் என்ன செய்யல. ஆண்டு சொல்லு உள்ளே அழிஞ்சு போச்சு. யாரும் கூப்பிட்டு எவனும் வரல. யாரை கூப்பிட்டு போய் கல்யாணத்துக்கு போய் யாரை கூப்பிட்டு சொல்கிறார் ஆண்டவர்? ஆமாம், ஊனு அவனை கூப்பிடுறா, அவன் வந்தால் போதும். அலையில சொல்ல நீதமான இல்லை பாவிங்க. இது நிறைய வசனங்கள் நமக்கு ஆண்டு சொல்லி கூட நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யறதில்ல, அதை கடைப்பிடிக்க நமக்கு முடியல. கஷ்டமாக தான் இருக்குது, முடியலைங்க. ஒரு ஆளை நேசிக்க முடியல முழுமையாக, ஒரு ஆள் சிநேகிக்க முடியல. இயேசு பாருங்க, இது ஓங்கி அடிக்கிறான். ஏன் அடிக்கிறதுன்னு கேட்கல, காரியம் தூப்புறான். நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறேன். நமக்கு வீட்டு வாசல் யாராவது நம்மளோட காரியம் தூப்புறான்னு வச்சுங்க, நீங்கள் 1 நாள் 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள் என்ன பண்ணுவீங்க? ஏமா நான் யார் தெரியுமா? என்னை பார்த்தா தான் வாயில் எச்சு ஊறுதா? என்னை பார்த்தா மட்டும் கரெக்டாக துப்புறிய, என்னை பார்த்து ஏன் நீ துப்புற அப்படின்னு சண்டைக்கு போவோம். துப்புறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நீ நாள் ஒழுங்காக இருக்கும். வழியில் சொல்லுங்களேன். வீட்டில் யாராவது புருஷனோ பிள்ளையோ நம்மளை ஒரு ஆள் துப்பணும், நம்மளை ஒரு ஆள் கொலை சொல்லணும். குறை சொன்னால் தான் நீ நானும் ஒழுங்காக இருப்போம். அப்போ தான் ஜெபத்தில் முழங்காலே போடுவோம். வழியில் சொல்லுங்களேன். நம்மளை குறை சொல்றதுக்கு ஆள் வச்சுக்க நம்மளை கையில் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. குறிப்பிட்ட பணம் கொடுக்கும்போது இந்த ஆட்டம் ஆடுற, இன்னும் கோடிக்கல்ல கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான் வட்டி கூட ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்கும், ஆட்டம் சாதிக்க முடியல. இன்னும் பெரிய பெரிய ஆளு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாருக்கும் ஆண்டு அளந்து வச்சுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வட்டி கூட ஆரம்பிச்சிருவோம். நிறைய விசுவாசி இருக்கிறாங்க, சொல்லிகிட்டே போகிறேன். அருமையான கர்த்தரோட பிள்ளைய, அது மாத்திரம் இல்லை. 8ஆம் வசனம் போடு, கீழே வாசனம் 9 வசனம், ஏசு 58:9. அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிட்டு இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதே சொல்லுங்களேன். நீ கூப்பிட்ட உடனே அவர் சொல்கிற பதில், நான் இருக்கிறவங்க கூட. ஏன் தெரியுமா? இந்த விஷயம் நீ செஞ்சதில்லை, நீ கூப்பிட்ட உடனே நான் அருகாமல் இருப்பேன். அதே சொல்லுங்களேன். வசனம் அப்படிதான் போட்டுருது. படிங்க 9ஆம் வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அலையிலே சொல்லுங்களேன். உன் பிள்ளைங்களை கூப்பிட்டு பாரு, வராங்களா பாரு. டேன்னு சொல்லி பாரு. அவனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேர் வச்சிருப்பாங்க. எருமை. அழகா ஜோயல் ஜான்சன் கூப்பிட்டா வரமாட்டாங்க. எருமை, கழுத வாடா அப்படின்னு தான் வருவான். அழகாக பெயர் சொல்லி செல்லமாக கூப்பிட்டா வரமாட்டாங்க பிள்ளைங்க. அவனுக்கு இன்னொரு மாற்று பேர் வச்சுருப்பாங்க, எருமை. அந்த பிள்ளையை பார்க்கும் போது என்ன கஷ்டப்படுவாங்க தெரியுமா? பிள்ளைலாம் இந்த பிள்ளை குழந்துட்டா, சனி இதை பிறந்தது தான் என் வாழ்க்கையாக போச்சு, இவன் பிறந்ததே என் உடம்பே போயிடுச்சு, இவன் பிறந்து நல்லா அப்படி குண்டாக இருந்தேன், இவன் எப்போ பிறந்தானோ என் உடம்பெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு. நான் ஒரு சேட்டு வீட்டில் வேலை செஞ்சேன். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. நம்ம சொல்லுவாங்க,
தாய்ப்பால் கொடுக்க மாட்டான். தாய்ப்பால் கொடுத்தா அழுகு போயிடுவான். இதுக்காக நான் டெய்லியும் போய் என்ன பண்ணுவேன், இவளுக்காக 5 கிலோமீட்டர் போய் பசும்பால் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி அந்த குடும்பம் ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. அலையிலையா ஒரு தோட்டலே குடும்பம் போயிடுச்சு. அடையாளம் இருக்கிறாங்க. அரிமான கத்தோட பிள்ளையே, நீ நான் வாழுகிற இந்த கொஞ்ச காலத்தில் கிறிஸ்து ஜீவி நல்லா செய்யணும். ஒரு வசனம் படிக்கிற மத்திய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 6:28. இருபத்தெட்டில் அழகையான சொன்னார். இப்போ இந்த மாதம்லாம் ஃபீஸ் கட்டுற மாதம், நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், கவலை இருக்கும், பாரம் இருக்கும். ஆனால் ஏசு அழகாக சொல்கிறாரு, இப்போ இதுக்கு கவலைப்படாதுப்பா, இல்லை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன நம்பி தானே வந்த? ஊழியத்துக்கு யாரை நம்பி வந்த? ஏசு நம்பி தான் வந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசி எந்த காலத்தில் நம்ப முடியாது எங்களால். அவங்க இப்படி செய்வாங்க, அப்படி செய்வாங்க. முடிஞ்சால் பாஜக போவாங்க, முடிஞ்சால் பிஜேபி போயிடுவாங்க. சொல்லவும் முடியாது இவங்க நம்பி. அதனால தான் என்ன சொல்கிறாரு, என்னையே நம்பி வாயா, என்னையே சார்ந்துக்க. 40ஆம் சங்கீதம் 1 அழகாக போட்டுருக்கு. நான் கத்திரத்துல பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அழிய சொல்லுங்களேன், பொறுமையாக காத்திருந்தேன், என் கூப்பிடுதல் கேட்டு என்ன பொறுமையாக இருந்தார். அழிய சொல்லுங்களேன். 41 வசனம் படிங்க. 41 நான் கத்திற்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை ரொம்ப அவசியம். கிறிஸ்து ஜீவியம் செய்கிறது சும்மாலாம் செய்ய முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப பொறுமை கடைப்பிடிக்கணும். ஏசுவாங்க, திட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க, பல வித நிந்தனைலாம் அவங்களுக்கு வந்து வரும். இயேசுவோட டபுள் மங்க நம்ம வாழ்க்கையில் வியாதி வரும். இயேசுனாருக்கு வியாதி இல்லை. ஆனால் இயேசுன சொன்னார், நானே உன் பரிகாரி கர்த்தர், நான் இருக்கிறேன்னா உனக்கு என்னை நம்பி வந்தில்ல, உன்னை வெக்கப்படுத்துவனா? பேதுரு கடல் மேல் நடந்து வந்தது உண்மைதான். சூழ்நிலை பார்த்தோன்னு உள்ளே போயிட்டார். நாம் சில கிறிஸ்தவ ஜீவனம் செய்ய முடியல. நெருக்கம், பாடுகள், கண்ணீர், கவலைகள் எல்லாம் வந்து நம்ம கண்முறை நிற்குது. முழங்கால் போடும்போது பிசா சொல்லுவான், பார் இவ்வளோ வியாதி வச்சுட்டு முழங்கால் போடுற, இன்னொரு படுத்து தூங்கு அப்படின்பான். பல யோசனை கொண்டாந்து கொடுப்பான். இவ்வளோ வியாதியை வச்சுக்கிட்டு, சுகர் வச்சுக்கிட்டு, பிபி வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணுறியான். அதெல்லாம் வயசில் ஒன்று தூங்கு. எங்களுக்கே அந்த நிலைமை வருது. இப்போ உங்களுக்கு என்ன நிலைமை? வாசிங்க மத்திய புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 26, 27 படிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் கூட என்ன செய்யறாங்க ஆண்டவர்? ஆமாங்க, கரெக்ட் டைம் சாப்பாடு போடுறவர் ஒரே தெய்வம் இயேசு தான். இயேசுகிட்ட முத வரும்போது தரித்திரமாக வந்தோம். இப்போ 4 பேர் நம்மளை மதிக்கும்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர். வரும்போது எப்படி வந்தோம்? யாரும் மதிக்கப்படாதவர்களாக, என்ன நம்மளை தீண்டப்படாத நம்மளை இருந்தோம். நீ ஒரு வெள்ளை சட்டையை கொடுத்து ரோட்டில் நடந்து போனால், ஐயா சோத்திரம், ஐயா வாங்க ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க யாராவது? யாருமே கூப்பிடல. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சந்த உடனே 116ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, நான் உனக்கு என்னத்தைப்பா செலுத்துவேன், என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கத்த நாமத்தை படிங்க. அந்த வசனத்தை 116ஆம் சங்கீதம் படிக்க நினைக்கிறேன். நான் உனக்கு என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தர் எனக்கு செய்த என்னத்தை செலுத்துவேன்? அலேலே சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக நீ அவரை துதிக்கணும் தெரியுமா? உன்னை ரட்சித்தார்ல, பாவத்தில் சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தார்ல. பழைய பாட்டு ஒன்று ஞாபகா? சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவர கொண்டு மாட்டினார். சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். கை தட்டி ஆனந்தம் கொள்ளும்
அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். அல்லேலூயா. கை தட்டி இலக்காமா எந்த நாவில் ஒரு பாட்டு, எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் ஒரு கையை தட்டி இவ்வுலக பாடல் என்ன செய்தோ அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கின்றேன். இவ்வுலக என்ன செய்திடோ அவ்வுலக வாழ்க்கைக்கான காத்திருக்கின்றேன். ஆனந்தம் அவரை நான் உள்ள அல்லேலூயா. அவரை நான் அல்லேலூயா. முன்னாடியே பேசிட்டு இருக்கிறேன் நானும். எனக்கு இந்த வருஷம் தேவை இருக்குது. 80,000 எனக்கு வேணும். பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும். இதெல்லாம் உள்ளத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுற சந்தோஷம் இருக்குது. ஒரு எந்த சந்தோஷமும் இல்லை எதுவுமே. இல்லையா? இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 20ஆம் தேதிக்குள்ளேயே எல்லாம் நான் முடிச்சாகணும். இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. மேலே ஒருத்தர் இருக்கிறார். இல்லையா? கர்த்தர் சியோனில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். சியோனை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறார். அலையில சொன்னாங்களேன், ஒத்தாசு வரும் ஒரு பருவதம். அவர் ஒத்தாசு வரும் பருவதையா மனுஷெல்லாம் கிள்ளி கொடுப்பான், அவர் அள்ளி கொடுக்குறவர். அலையில சொன்னாங்களேன், சும்மா கிள்ளி கொடுப்பான். ஆனால் என்னத்துக்கு கிள்ளி கொடுக்குற? நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் கிள்ளி கொடுக்குறவல்ல, அள்ளி கொடுக்குறவர் தெய்வம். என்ன செய்வருன்னு தெரில. தூங்கி 2 வாரம் ஆகி போச்சு. ஆண்டவரே, அவனுக்கு ஒரு 40,000 கட்டணும், இந்த 2 பசங்க 6,000 கட்டணும். 2 பசங்க தமிழ் மீடியம், ஒரே ஒரு பையன் தான் இங்கிலீஷ் மீடியம். என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு அற்ப ஆசை, அவனாவது கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம்னு யோசனை. ஏன்னா எந்த வசதியும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அலையில சொல்லுங்களேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். சந்தோஷமாக தேவனை பார்த்து பிரசங்கம் பண்ணி கொடுக்குறேன். அலையில சொல்லுங்களேன். கடந்த வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு 1000 பேர் இருந்தாங்க சென்னையில். அங்கேயும் சந்தோஷமாக பிரசங்கித்தேன். அலையில சொல்லுங்களேன். ஆண்டோட வார்த்தையை பேசுகிறதுக்கு சந்தோஷங்கள் அளவில்லாத ஒரு சந்தோஷம். இதுக்கு முன்னே வேறு கதையாக பேசிகிட்டு இருந்தோம். அவரோட வார்த்தை சொல்கிறது ஒரு வாய்ப்பை கற்று நமக்கு தந்தார். அடுத்தபடியாக மத்திய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளே, அதிகம் அதிகம். ஆமாங்க, ஏசுகிட்ட வந்து அந்த தரித்திரம் ஆகிட்டேன் சொல்கிறேன். கை தூக்க பார்க்கலாம். நான் ஏசுகிட்ட வந்து தரித்திரம் ஆகிட்டேன். குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை. யாராவது சொல்ல முடியும் உங்களால்? ஒரு வீட்டில் போய் பாருங்கள், புடவை அடுக்கி வச்சுருப்பாங்க. புடவைக்கு பஞ்சமே இல்லை, துணிக்கு பஞ்சம் இல்லை. ஏசுனார் இல்லாத போது எல்லாம் பஞ்சம். ஏசுனாரை ஏற்றுக்கு வந்த உடனே பஞ்சமே இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் வீட்டம்மாவுக்கு பாஸ்டம்மாவுக்கு 5 புடவை வரும். எனக்கு 5 ட்ரெஸ்ஸு வரும். இதை எங்கேருந்து வருது? மேலேருந்து தராரு. அழிய சொல்லுங்களேன். பஞ்சத்துக்கு இல்லைங்க, அவர் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் நமக்கு அதிகமாக செய்கிறது. கடந்த நாட்களே பார்சல் விளைவிடப்பட்டது உண்மைதான். நான் தான் சொன்னேன், இல்லை கர்த்தர் சீவனை கட்டி மகிழ்வை வெளிப்படுவார். நாம் செஞ்ச ஊழியத்தை அவர் நினைக்கிறார். நான் சொல்வேன், ஸ்தாபனம் நினைக்கிறது அப்புறம் விட பிரச்சனை, கர்த்தர் நினைக்கிறார். ஆமாங்க, அவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. நீ என்னென்ன செய்த என்பதை அவர் கணக்கு போட்டு வைக்கிறாரு. எவ்வளோதான் வியாதி பலவீனம் இருந்தாலும் அந்த மலையில் காற்றுல அவ்வளோ தூரம் எடப்பாடி வரைக்கும் கொற்ற மலையில் புயல் அதெல்லாம் போய் ஊழியம் செஞ்சு வந்தார். அதை கர்த்தர் நினைக்கிறார். இது ஆண்டவர் பார்க்குறார். இன்னொரு காலம் வரப்போகுது, ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் வரப்போகுது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எப்போ பார்த்தாலும் கவலைப்படுறதுனால இப்போ கிறிஸ்து செய்ய முடியல நம்மளால். எப்போ சில வீட்டில் பாரு உம்முன்னு இருப்பாங்க, வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை, நாட்டு குடும்ப ஜபம் இல்லை. நிறைய குடும்பத்தில் குடும்பம் கல்யாணம் பண்ணி ஜபம்லாம் கிடையாது.
குடும்ப ஜெபமே பண்ணுறதில்லை. புருஷன் ஒரு பக்கம் ஜெபம், மனைவி ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பம் இடிஞ்சு போய் கிடக்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்குது குடும்ப ஜெபம் இல்லாதனால. என்னைக்கு ஜெபத்தை நம்ம கம்மி பண்ணுறோமோ அன்னைக்கு அதிகமான பிரச்சனை அதிகமாகும். அதிகமாக சொன்னால் அதிக பிரச்சனை வரதான் செய்யும். அதை நம்ம ஒன்றுமே செய்யாது. அல்லேலூயா. எவ்வளோ வியாதி வரட்டும், எவ்வளோ பலம் வரட்டும், கிறிஸ்துவின் அன்பு விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. ஆமாங்க. எவ்வளோதான் உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் வரட்டும், பவுல் சொல்கிறார்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. 3 நாள் சூரியனே பார்க்கல பவுல், சூரியனே பார்க்காத வாழ்ந்தவன். அவ்வளோ துன்பம். நேராக கப்பலில் இறங்குறாரு. தீ குளிக்கிறதுக்காக நெருப்பு மூட்டத்துக்கு ஒரு விறகு கொண்டு போடுறாரு. அது வேறு சப்ஜெக்டு, என்னால் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த தீயில் போட்ட உடனே ஒரு விரியம் பாம்பு கையை கவிழ்ச்சி. அடாடாடாடா, இவ்வளோ பிரசவம், இவ்வளோவே இந்த பிரச்சனை, இவங்களுக்கே இந்த போராட்டம் சொல்கிறாங்க. ஐயா, அந்த தீயில் போட்ட பின்பு தான் தீயின்பது ஆவிக்குரிய ஜீவத்தில் கர்த்தரோட அக்கினி அபிஷேகம். அல்லேலூயா. ஆவிக்குரிய அபிஷேகம் அக்கினியில் இறங்கும் போது தான் உள்ள இருக்க எல்லாமே வெளியே போகும். அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களுக்கு வரணும். அந்த மாதிரி அபிஷேகத்தை நம்ம பெறணும். பரிசுத்தம் எப்படி பெறணும் தெரியுங்களா? நம்ம பக்கத்தில் யாரும் மெலிஞ்சு உட்காந்துருப்பாங்க, விசுவாசத்தில் பெலண்டெட்டு உட்காந்துருப்பாங்க. நீ நல்லா ஆவிக்குரிய பிள்ளையாக இருப்பை. ஆனால் உன் பக்கத்தில் உட்கார உன் ஆவி, உன் அபிஷேகம் பற்றி பிடிக்கணும். அவங்க தான் விசுவாசி. நான் அப்படி தான் இருந்தேன். ரட்சிக்கப்பட புதுசில் பீச்சில் போய் கூட்டம் நடத்துவாங்க. இப்போ உட்காந்துருப்பான் 87. அவன் ரொம்ப நல்லா ஜோம் பண்ணிகிட்டு இருந்தது. எனக்கு அப்போலாம் ரட்சிக்கப்பட போகுது 82 அபிஷேகம் பெறல. அந்த அம்மா ஜோமன் ஆரம்பித்தாங்க பாருங்கள். பீச்சில் ஜோமன் ஆரம்பித்தோன்னே அவங்க மேலே அபிஷேகம் நம்ம மேலே இறங்குச்சு. அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரும் மெலிந்து போய் சோர்வோடு பலனற்று வந்து ஒரு விசுவாசிங்க நம்ம பக்கத்தில் உட்கார்றாங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அங்கே பற்றி பிடிக்கணும். அந்த அபிஷேகம் நம்ம பெறணும். சும்மா அப்படி பேண்டது கீப்போர்டு போட்டு அந்த மாதிரி அபிஷேகம் நமக்கு இல்லை. ஒரு அக்கினி அபிஷேகம் பெறாத வரைக்கும் நம்ம ஜீவியத்தில் ஒரு மாற்றங்கள் வராது. அல்லேலூயா. ஆமாங்க. மோசே போய் 40 நாள் உட்காந்துட்டு வரான் மேலே. அவன் முகத்தை யாரும் பார்க்க முடியுதா? முடியலைங்க. நம்ம முகம் அப்படியே இருக்கணும். தேவனுக்கிட்ட நெருங்க 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 நம்ம எவ்வளோ தான் ஒயிட்டில் போனால் சரி, நம்மளை விட அந்த வெளிச்சம் அதிகமாக ஒன்று இருக்குது. அந்த வெளிச்சம் சொல்லட்டும், அதுதான் பெரிய வெளிச்சம். அலையில சொல்லுங்க. ஆமாம். ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தருடைய ஜனங்களே கர்த்தருடைய வெளிச்சம் நடப்போம் வாருங்கள் என்றோம். வாயா கர்த்தர் வெளிச்சத்தில் நடக்கலாம் வான்றோம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கர்த்தர் வெளிச்சத்தில் என்ன செய்யலாம், நடக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறான். யோவான் தானம் சொல்கிறான், அந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி கொடுக்குறான். அல்லேலூயா. ஆமாம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சுட்டு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒளி இருளே பிரகாசித்தது, இருளானது அது பற்றிக்கொள்ள முடியலையா. இந்த வசனம்லாம் படிக்க பாருங்க. நான் எந்த வேத கலாச்சாரம் போல, எந்த பைபிள் காலேஜுக்கும் போல, எந்த பைபிள் காலேஜும் போல, எந்த இதுவும் படிக்கலை. நாங்கள் படித்ததெல்லாம் தேவ சமூகத்தில் இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் படிச்சுட்டோன்னு பார்த்தா இருக்கணும். நாங்கள் எந்த வேத கலாச்சாரம் எந்த வேத பணியில் அந்த பைபிள் முழுவதும் பிரசங்கம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த கிருபை அந்த ஏழைக்கு தந்திருக்கிறார். அறிவான கர்த்தரோட பிள்ளையை படிக்கும் வசனத்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 4. அந்த ஒளி இருளே பிரகாசித்தது, இருளானது அது பற்றி கொள்ள முடியல. அலையில சொல்லுங்களேன். நீ ஒளியில் இருந்தீங்கன்னா இருள் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, அது பற்றி கொள்ள முடியாது. முழங்கால் படும் போதே வெளிச்சத்தை பார்க்குற ஒரு பாக்கியம். தேவ சமூகத்திலையும் உட்காரும் போதே என்ன பண்ணோம், சரீரம் ஆட்டம் கொடுக்கணும். ஏன்னா தேவ அபிஷேகம் ஆவி நிறைய ஜோமணும். நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில் நிறைஞ்சி நல்ல ஜோமனியை பாருங்கள். தேவ பிரசனம் அதிகமாக நம்மளை மூடும். அலையில சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளையை அடுத்தபடியாக மத்தேயு புஸ்தகம் லூக்கா அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 16-26. லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16-20 வரைக்கும்.
இங்கே பாருங்க, பெரிய ஒரு பணக்காரன் நல்லா விளைஞ்சு போச்சு, வசதியாகிட்டான். அவருக்கு இது ஒரு யோசனை பண்ணுறான். என்ன செய்கிறான்? இந்த ஆத்மா பார்த்து சொல்கிறான், மூட்டை மேலே படுத்துக்கிட்டு, வா இவ்வளோ வருஷம் சேர்த்து வச்சுட்டேன். இந்த காலம் சொத்து சேர்க்குற காலம் இல்லை, லேண்டு வாங்குகிற காலமும் இல்லை. இப்போ காலம் வந்து பரலம் போக வேண்டிய காலம், சியோனுக்கு போக வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். இது வீடு வாங்கிட்டு, இடம் வாங்கிட்டு, வீட்டை கட்டிக்கிட்டு, இந்த புது வீடு கட்டுறேன், பால் காசை வாங்க, பிரதிஷ்டுக்கு வாங்கன்னு சொல்கிற காலத்தில் இருக்கிறோம். இருக்கிற வீடு போதும், அல்லேலூயா, இருக்கிற வீடு போதும். நீ ஓலை குடிச்சிருந்தாலும் இயேசுநாதன் வருவார். நாங்கள் வரமாட்டேன், நீ பெரிய பங்களா கட்டு, நான் அங்கே தான் வருவேன்னு சொல்ல. போதுன்றோம் பணம். பவுல் சொல்கிறார்ல, போதுன்றது நமக்கு போதும் பத்த மாட்டுது. எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது. இன்னைக்கு இடிச்சு என்ன பண்ணோம்? லேண்டு வாங்கினா, அங்கே லேண்டு, இங்கே லேண்டு, இங்கே லேண்டு, இப்படியே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது லேண்டு வாங்குற காலத்தில் நம்ம வரல, வீடு காட்டு சேர்த்து வைக்கிற காலம் இல்லை. ஏசுன்னு சொன்னார், உங்கள் இது எங்கள் புகழ் எங்கே சேர்த்து வைங்க? பரலோகத்தில் சேர்த்து வைங்க. நம்ம அங்கே சேர்க்கறத விட்டு பூமியில் சேர்த்து வச்சுருக்கிறோம். இங்கே திருடன் வருவான். ஆமாங்க, சேர்த்து வைக்கிற வீடு பரலோகம். இதெல்லாம் நமக்கு பரலோகத்தை பொறுத்து எளிமையான வார்த்தை சொன்னார். இதெல்லாம் கடினமான வசனமே இல்லை, ஆனால் கடினமான வசனம் உண்டு. எதை சேர்த்து அதை தான் நம்ம சேர்த்து வைக்கணும். நான் நன்மை கைமாறு பாராமல் கடன் கொடுங்க, நன்மை செய்யுங்க, பசுவில் திருப்தி ஆக்குங்க. இதெல்லாம் இயேசு நமக்கு சொன்ன கற்றுக் கொடுத்த பாடம். இதெல்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது. நமக்கு என்ன செய்கிறோம்? தனக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிறோம். அடுத்தபடி அவன் நிலைமை கழிச்சு கவனிச்சு பாருங்கள். அவன் நிலைமையை பாருங்கள். 20 வசனம். போதுமா? மதிக்கடையில் அப்படி சொல்கிற வார்த்தை. இந்த வீடு கட்டுறவங்க, லேண்டு வாங்குறவங்க, இல்லை இது வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்ல. எல்லாத்துக்கும் லிமிட்டு. அல்லேலூயா. வாங்க, வீடு கட்டுங்க, காரு வாங்குங்க, வசதியாக இருங்க, வேணான்னு சொல்ல. வசனம் படிச்சுக்கல யோபில், தன்னுடைய வீடு எவ்வளோதான் நன்மையாக நிரம்பியிருந்தாலும் சர்வ வல்லவராலே என்ன ஆகுன்னு சொல்லவே கூடாது. இதெல்லாம் அவர் கொடுத்தது. டிவி கொடுத்தாரா? ஸ்தோத்திரம். காரு கொடுத்தாரா? ஸ்தோத்திரம். எது கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுற காலத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சேர்த்து வைக்கிற காலத்தில் இருக்கிறோம். சேர்த்து வைக்கிற காலம் இல்லை சிஸ்டர், இப்போ பரலோகக்கூடிய காலத்தில் வந்துருக்கிறோம். திடீர்னு இயேசுனார் ஒன்று தெரியாதுன்னு என்ன பண்ணுவேன்? செத்து போகிறோம், எல்லாம் கீழே நிற்கிறோம். ஜீவ புஸ்தகம் பார்ப்பார், இன்னும் அவன் பேர் இருக்குது, ஆனால் நீ செஞ்ச நன்மை எதுவும் இல்லை இல்லையே. பேர் இருக்குது, எதுவும் நன்மை செஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பேர் பாஸ்போர்ட்லேயோ ரேஷன் கார்டுலையோ ஆதார் கார்டில் இருந்து பொருள் இல்லை. நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். இல்லையா? ஆமாங்க, நம்ம பேர் அவர் புஸ்தக சூழல் எழுதப்பட்டிருக்கணும். அவர் புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கணுங்க. அவர் புஸ்தகத்தில் பேர் இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்ப பேர் இருக்கணும். நம்ம மனைவி, பிள்ளைங்க, பேர மக்கள், நம்ம சொந்த பந்தம் பேர், ஆண்டவரே உங்களோட புஸ்தகத்தில் எழுதி வை ஆண்டவரேன்னு சொல்லுவோம். பேர் சொல்கிறான்ல, உங்களோட புஸ்தகத்தில் பேர் எழுதுங்க, எங்கள் பேரை எழுதுங்கப்பா அப்படின்றான். நாமளும் என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் எழுந்து குடும்ப ஜபத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக கற்றுக்கணும். நம்ம எவ்வளோதான் பாடுகள் நம்மளை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் சமம் நடந்துச்சு. பார்வன் தொடர்ந்துகிட்டே வரான், பெண் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். பார்வம் பயந்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? நடந்த காரியம் என்ன? அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. நீங்கள் யாத்திராகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. யாத்திராகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அலே சொல்லுங்களே, அம்மா கத்தோட பிள்ளையே 6 மாதம் நம்மளை கடத்திட்டார் ஆண்டவர். இன்னும் 6 மாதம் இருக்குது. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ வியாதி வந்தாலும், எவ்வளோ சோறு வந்தாலும், எவ்வளோ பலவீனம் வந்தாலும் உன் மேலே சுமத்தின பாரத்தை அவர் நீக்கி போடுவார். உன் வியாதி நீக்குவார். அவர் உனக்கு பரிகாரி கட்டு. உன் தண்ணீர் அப்பத்தை ஆசீர்வதித்து உன் வியாதி விளக்குவேன்.
நானே உன் பரிகாரி. ஆமாங்க, தண்ணீரை பற்றி ஆசீர்வதிக்கிறாரு, உன் வியாதி விளக்குவார். டிவைன் சுகம், தெய்வீக சுகம். நீங்கள் தெய்வீக சுகம் பெற்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, தெய்வீக சுகம் பெற்ற விசுவாசிகளும் இருக்கிறாங்க. நீ மாத்திரையே போட மாட்டேன், ஸ்தோத்திரம். உட்கார் ஜபத்தில். ஜபமே அவங்க பெற்ற அபிஷேகம் முடிந்து போகும். அல்லேலூயா. அவங்க எந்த அளவுக்கு அபிஷேகம் பெற்றுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வியாதியை சுட்டரிக்கப்படும். ஆமாங்க. அதிகமான கர்த்தருடைய பிள்ளையை அடுத்தபடியாக லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இன்னும் வசனம் படிக்கிற 32, 33. ஆ ஆ ம் ஆ ஆ ஆ 32 படிங்க. பயப்படாதே, சிறு மந்தையே ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு அடியில் சொல்லுங்களேன். இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்ல 2வது வாரத்தில், பயப்படாதம்மா, ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், பயப்படாது. எல்லாத்தையும் நான் உனக்கு பரிகாரியாக மாறுவேன். ஒன்றும் பயப்படாது. வியாதி பார்த்து பயப்படாத. இதை உன்னை அணுகாது. அலையில் சொல்லுங்களேன். நீ பெற்ற அபிஷேகம் விசேஷ அபிஷேகமாக இருக்குமானால் அந்த வியாதியை முற்றி நீக்கி போடுவார். ஆமாங்க, எனக்கும் பலவீனம் உண்டு, எனக்கும் வியாதி உண்டு. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே இங்கே வச்சுருந்தா உனக்கு சந்தோஷம், அங்கே வந்துட்டா எனக்கு தான் சந்தோஷம். அல்லேலூயா. அவ்வளோ சீக்கிரம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டார். இன்னும் நிறைய காலம் ஓடுது. அதே அவ்வளோ சீக்கிரம் நம்ம போக மாட்டோம். இன்னும் நிறைய ஆத்மா சம்பாதிக்க வேண்டியிருக்குது. என்ன இங்கே வச்சுருந்தா ஆள் சேர்ந்துட்டே இருப்போம் ஒரு வழிக்கு. அங்கே போய்ட்டு ஆள் செய்ய வேண்டியது இல்லை. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அலைய சொல்லுங்களேன். ஒரு பழைய பாட்டுது, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவாரம் இயேசுவின் போர்க்காலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் கைத்தறி பாடுங்க, திரளாய் நிற்கும் சேனை தலைவாரம் இயேசுவின் போர்க்காலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தாரித்து கொண்டு வெள்ளை கோரித்து ஓலை பிடித்து ஆட்டாரி போ சிங்காசனமும் காற்று குத்திக்கு மகிமையென்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் இவர்கள், சேனை தலைவரா சுவை போர் காலத்தில் அழகாய். லேலியா. ஒரு நாள் உண்டு, நீ பட்ட பாடு கண்ணீர் கவலைக்கெல்லாம் வெள்ளங்கி தெரித்தவராக வெள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக அவருடைய வலது பத்திரே இருக்கும். அலையிலையா. இது நிச்சயம் இது மாறாது. நம்ம என்னென்ன செய்தோமோ அத்தனைக்கும் கர்த்தர் கணக்கெடு வைத்து ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பார். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற வார்த்தை, பயப்படாத சிறுமந்தியே. என் ஃப்ரெண்டு மோஜ ராஜேஷ் ஒரு பாட்டு பண்ணார், தாக்கோ பெண்ணும் சிறு கூட்டமே நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே, தாக்கோ பெண்ணும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கோ பயந்திடாதே, உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீர்தித்தவர் முன்னே நடந்து செல்கிறார், தீங்கு ஒன்று செய்யாது. ஆமாங்க, யாக்கோபு சிறு பூச்சியை பயப்படாது, எதுக்குமே பயப்படாது. பயப்படாதுன்னு சொன்ன ஒரே தெய்வம் இயேசுநாதர் ஒன்று தான். வேறு யாருமே சொல்ல. பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர். யூதரெல்லாம் சேர்ந்து சீசரெல்லாம் உயிர் பயந்துக்கிட்டு அந்த கூட்டு போட்டு வீட்டில் உட்காந்துருந்தாங்களே, நடுவில் இறங்கி சொன்னார், பயப்படாது. இந்த மாதிரி இயேசு நம்ம கிடைப்பாரா? நான் இயேசு இல்லாத வாழ்ந்த நாட்கள் துன்பத்தையும் பாவத்தையும் கோர்ட்டும் கேஸும் ஜெயிலும் அனுபவித்தேன். இயேசு என்னை தேடி வந்தேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை இன்பமாக மாற்றி. ஆமாங்க, எங்கேயோ கிடந்தேன், இருட்டு அறையில் போடுவாங்க எங்களை. ஒரு நாள் கர்த்தர் எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்.
அரிமான கத்தருக்குள்ளேயே ஏசு இல்லைன்னா என் வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும். ஏசு மாதம் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தேன்னா என் வாழ்க்கை என்றைக்கோ போயிருக்கும், மேட்டு முடிஞ்சிருக்குங்க. யார் கையிலாவது போலீஸ் கையிலையோ இல்லை ரவுடி கையிலேருந்து செத்து போயிருப்பேன். ஏசு என்னை தேடி வந்து என் வாழ்க்கை நாட்டடித்த வாழ்க்கை என்னது சேற்று வந்து என்னை தூக்கி எடுத்த ஒரு தெய்வம். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆமாங்க, நமக்கு என்னங்க தகுதி இருக்குது ஊழியம் செய்ய? 4 பேரும் மதிக்கட்சியில் இருப்பாருங்க. நம்மளும் என்ன தகுதி ஊழியத்தில்? பைபிள் தூக்க நமக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி இல்லாதவளை தகுதிப்படுத்தி அவர் தோட்டத்தில் அவர் பண்ணையில் வேலை செய்ய வச்சார். பார்த்தியா? ஒரு கை தட்ட மாட்டேங்கிறீங்க என்னங்க? இல்லையா? ஆமாங்க, தோட்டத்தில் மூத்த குமாரனுக்கு கோபம் வந்து போச்சு. இளையகுமார் தூரத்தில் வரான். அவன் என்னதுமா மனம் திரும்பிட்டான். நான் போகிறேன், எங்கள் அப்பங்கிட்ட போகிறேன், நீங்களே நானும் இவ்வளோ 6 மாதத்தில் அப்பக்கிட்ட நெருங்காமல் இருக்கலாம், ஜபத்தில் நெருங்காமல் இருக்கலாம், உன்னை ஒன்றும் அடிக்க போகிறதில்ல. அந்த தகப்பங்களும் வெட்டல. இந்த கதை ஏசுனா சொல்கிறாரு, தூரத்தில் வரும்போதே ஓடி போய் கட்டி அணைச்சார் ஆண்டவர். அலையிலையா? அந்த இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் சரி, எவ்வளோ பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, எவ்வளோ வியாதிகள் இருந்தாலும் சரி, என்னை கட்டி அணைக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் மாறாதவர்கள். அரிமான கத்தோடு பிள்ளைங்க, கவலைப்பட வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் இயேசு வேண்டியவாங்க. இயேசுவாகி நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அலையிலையா? அவர் இளைப்பாறுதல் தருகிறார். தன் சீசருக்கு சொன்ன வார்த்தை அவங்க சொல்கிறேன். அவங்க இளைப்பாறுதல் இல்லை, சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இவர் சன்னியாசி கூட வந்தால் என்ன பண்ணலாம், எல்லாம் மனைவி பிள்ளைங்க இருக்கிற இடம். ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், மத்திய 19:28 இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சீசர்லாம் கேட்குறாங்க ஏசுனாரை பார்த்து, ஏப்பா எல்லாத்தையும் விட்டு ஒன்று பின்பற்றணும், என்ன ஏன் கொடுத்தேன், என்ன கொடுப்பேன்? அங்கேயும் ஒரு கேள்வி தான். படிங்க வசந்த மத்திய 19:28 மத்திய புஸ்தகம் 19 அதிகாரம் 27-28. இங்கே ஒரு கேள்வி கேட்குறாங்க பாரு. நம்ம ஆளு சாதாரண ஆடையில் சீசனுங்க அப்பயும் கேட்குறாங்க, ஏப்பா எல்லாத்தையும் விட்டு வந்தேன், என்னப்பா கொடுப்பேன், என்ன தருவேன், எனக்கு என்ன கொடுப்பேன் நீ கேட்குறாங்களே. ஏங்க உங்கள் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துட்டு என்னங்க கொடுப்பீங்க, என்னங்க செய்ய, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? நாங்களும் கேட்டால்தான் ஒரு காலத்தில், ஏப்பா அதில் வந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோம், எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம். நாங்களும் ஒரு காலத்தில் கேட்டவனே மாட்டிக்கிட்டேன் வந்து. யாரெல்லாம் ஏசுனாரை பார்த்து கேள்வி கேட்குறாங்களோ உடனே கப்புன்னு பிடிச்சிடுவார். அலையா சொல்லுங்க. பாம்பேயில் நடந்த உண்மையான கதை. ஒரு மார்வாடி 4 அடுக்கு 5 அடுக்கு பிள்ளைங்கலேருந்து கீழே கூட்டம் நடக்குது. இந்த கதை நடந்த 50-60 வருஷம் இருக்கும். அலையெல்லாம் கத்திருந்தவர்களார். அவன் மேலேருந்து மார்வாடி என்ன செய்துட்டான், ஆளே இல்லையான்னு சொன்னான். இவங்க அலையிலான்னு சொல்கிறாங்க, அவன் ஆளே இல்லைன்னா. கூட்டம் முடிஞ்சு ராத்திரி ஏசுனார் வீட்டுக்கு போயிட்டார். ஹலோ ஐயா, திடீர்னு ஏசுனார் ரூமுக்கு வந்த உடனே யாருக்கு சார் நீங்கண்ணா? இல்லை எனக்கு ஆளில் ஊழியத்துக்கு வரியான்னு கேட்டான். அவன் முடிக்கிறான். அவன் பான்பரை போட்டு நிற்கணுன்னே அந்த ஏசுனார் உருவத்தை, அந்த முழு உருவத்தை அப்படியே பார்த்தோன்னு பயந்து போயிட்டு, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்ட உடனே, என் ஆளே இல்லை சொன்னியே அந்த ஏசுனார் நான் தான் தொப்புன்னு கீழே விழுந்து அவர் பெரிய வல்லமையான ஊழியக்காரன் மாறினார். அலையில சொல்லுங்களேன். நீங்களாம் நினைக்கிறீங்க, நான் கூட சொல்ல யோசிப்பேன், ஏடா கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம், நான் எந்த சொத்து நான் ஒரு நினச்சில கொஞ்ச நாளைக்கு முன்னே, இல்லை ஏசுனாரும் இவ்வளோ வந்து இவ்வளோ ஆச்சு, ஒரு சொந்த வீடு வாங்கலை, ஒரு கார் இல்லை, நம்மளை வாடகை என்ன கட்ட முடியலையே, இன்னும் இவ்வளோ வருஷம் 38 வருஷம் ஊழியம் செஞ்சு என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ தான் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சீசருங்க கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோம், என்ன கொடுத்த, என்ன தருவ? ஏசுனாரை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு ஏசு என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? படித்து பாருங்க கீழே. மறுஜென்ம காலத்திலே அப்பா அலே
கதிவும்மை அண்டிடும் காருண்ய தேவனே கதிவும்மை அண்டிடும் கடைசி வரை கடைசி வரை மகத்துவ தேவனே காருண்ய தேவனே கரிவுமை அண்டிடும் காருண்ய தேவனே கரிவுமை அண்டிடும் கடைசி வரை கடைசி வரை இவ்வித பாக்கியம் ஏழையா எங்களுக்கு இவ்வித பாக்கியம் ஏழையா எங்களுக்கு இந்த நாளில் ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஸ்தோத்திரம் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையால் எப்பெல்லாம் வியாதினால கலைவெளித்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறோம் இந்த ஒரு பாட்டு 2 வரி பாடினா போதும். அது இல்லையா இந்த பாடலை 2 வரி பாடினா போதும். காருண்ய தேவனே கரிவுமே ஆமாங்க ஒன்றும் இல்லைங்க. வியாதி நேரத்தில் அவர் சமூகத்தில் உட்காந்து காருண்ய தேவனே சொன்னால் போதும் எல்லாம் கல்வி மாறும். அது இல்லையா என் வாழ்க்கை அனுபவிச்சிருக்கிறேன். இந்த பாடல் 2-3 வரிகள் பாடும்போது ஆவி அழகாகும். அதே இல்லையா அக்கினி பறக்குங்க. அதே இல்லையா ஆமாங்க என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன் எத்தனை முறை நாங்கள் எந்த வீட்டில் இந்த பாட்டு பாடுவாங்க. காருண்ய தேவனே ஏழையா இவ்வித பாக்கி ஏழைக்கு அடைய சொல்லுங்கள். நமக்கெல்லாம் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் நம்ம தகுதி கொடுக்கிறார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதீங்க. சிறுபதியே பயப்படாத. கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுப்பார். ஆமென்.